அண்ணாநகர் சிறுமி வன்கொடுமை வழக்கின் மூலம் பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். பாலியல் குற்றவாளிகளுடைய சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகி இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் யார் அந்த சார் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடைய வட்ட செயலாளர் தான் அந்த சார் என்பதை அவர் இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருப்பது, பெண்கள் பாதுகாப்பில தமிழ்நாட்டு மக்களிடம் நற்பெயர் பெற்று வரக்கூடிய திமுக அரசு மீது எப்படியாவது களங்கம் சுமத்த வேண்டும் என சிறு புத்தியோடு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அருவருக்கத்தக்க வதந்தியை பழனிசாமி பேசி வருகிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்படித்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எப்படியாவது திமுகவினுடைய பெயரை சேர்த்துவிட வேண்டும் என்ற ஒரு இழிவான நோக்கத்தோடு யார் அந்த சார் என்ற ஒரு வதந்தி அரசியலை அவர் நடத்தி வருகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அற்பத்தனமான புத்திக்கு இப்பொழுது விடை கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அல்ல, அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு உதவிய அதிமுகவினுடைய 103வது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், அதோடு சிறுமியின் புகாரை வாங்காமல் இழுத்தடித்த காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது என்றும், தனது கட்சியை சேர்ந்தவரை காப்பாற்ற பழனிசாமி யார் இந்த சார் என நடத்திய கபட நாடகம் இன்று வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு உண்மையை மறைக்க சிபிஐ விசாரணையை மறுப்பது போலவும் பொதுவெளியில் பழனிசாமி தெரிவித்து வந்த நிலையில இந்த உண்மை தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்றும், திரைமறைவில் மறைந்திருந்த அந்த சார் அதிமுகவினுடைய வட்ட செயலாளர் தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள் தொடங்கி ராமேஸ்வரம் குளியலறையில் கேமரா வைத்த காமுகன் போல அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு வரை பாலியல் குற்றவாளி சார்களினுடைய சரணாலயம் அதிமுக என்பதுதான் என்று மீண்டும் ஒரு முறை அம்பலமாகி இருக்கிறது என்பதனை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்திய அளவில் பெண்கள் மீதான கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்த்துவதில் முன்னணியில் இருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய கள்ள கூட்டணியில் இருந்து கொண்டு யார் அந்த சார் என்று திமுக அரசு மீது பழியை சுமத்த பழனிசாமி முற்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய அவர், அவருடைய கீழ்த்தரமான அரசியலுக்கு தான் அண்ணாநகர் சம்பவத்தில் அவர் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அண்ணா பல்கலை விவகாரத்தை திசை திருப்பினார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் மீது எந்த வகையிலும் வன்முறை நிகழ்த்தப்பட்டாலும் அதை திமுக அரசு எந்த வகையிலும் சகித்துக் கொள்ளாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அப்படிப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் வழிகாட்டியிருக்கிறார் என்றும், முதலமைச்சருடைய இந்த ஆட்சியில பெண்களுக்கு குற்றமளித்த யாரும் சட்டத்தினுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது என்றும் தன்னுடைய அறிக்கையில போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்கின்றார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.